வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி 2020 எக்ஸாமோட ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்கள் டவுட் எதனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரும் வந்து இப்போ என்ன டவுட், ஒரே டவுட் தான் கேட்டுட்ருக்கேன். கிரேஸ் மார்க் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டே இருக்கீங்க. அப்படி இல்லை ப்ரோதர். ஏதாவது என்ன கான்செப்ட்னா வந்து கிரேஸ் மார்க் வந்து அப்ளை பண்ணும்போது எல்லாரும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது வந்து எந்த தப்பும் இல்லை, எல்லாருமே கூட அப்ளை பண்ணலாம். பட் கிரேஸ் மார்க் வந்து அவங்க தரது எந்த கான்செப்டில் தருவாங்க பார்த்தா அந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே தான் வந்து கிரேஸ் மார்க் வரும். அண்டு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணியிருக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஷேட் பண்ணாமல் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணலன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் கண்டிப்பாக தரமாட்டாங்க. அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து ஆல் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து எல்லாருக்குமே தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கிரேஸ் மார்க் எல்லாருக்குமே தான் வரும், அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இந்த சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போங்க. டவுட் ஏதாச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸப்டட் கட் ஆஃப் மார்க் எது மாதிரி வரும், அண்டு வந்து எந்தெந்த கொஸ்டின் வந்து கிரேஸ் மார்க் வரும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூஸில் வந்து போட்டிருக்காங்க, நியூஸ் பேப்பரில் ஒன்று போட்டிருந்தாங்க, அதாவது போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 13ஆம் தேதி எக்ஸாம் நடந்து அதுக்கான ஆன்சருக்கு வந்து 15ஆம் தேதி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் வந்து 23ஆம் தேதிக்குள்ளே வந்து நகல் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 23ஆம் தேதி முடிஞ்சிட்டு ஒரு 3-4 டேஸில் வந்து ஒரிஜினல் ஃபைனல் ஆன்சருக்கு வந்துடும். அந்த ஃபைனல் ஆன்சருக்கு வந்துட்ட பிறகு வந்து ஜனவரி மந்த்துக்கு முன்னாடியே வந்து பேப்பர் வேல்யூவேஷன்லாம் முடிஞ்சிட்டு வந்து நாங்கள் ஃபிசிக்கல் கால்ஃபர் பண்ணிவிடுவோம். அண்ட் மார்ச் ஏப்ரல் ஸ்டார்டிங்குள்ளே வந்து ஃபைனலாக வந்து கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிசிக்கலுக்கு வந்து முடிச்சுட்டு ட்ரைனிங் கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் எலெக்ஷன் மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அபோவ் 50 அப்படி மார்க் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நீங்கள் மார்க்கை பார்த்து வந்து வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து அவன் என்னோட மார்க் 51 தான் ப்ரோதர், நான் போவேனா இல்லைன்னு தெரில, நான் போயிட்டா வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டாக போகாது. ஒரு வேளை வந்து உங்களுக்கு கால்ஃபரே வந்து கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அபோவ் 50 வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிரேஸ் மார்க் வந்துச்சுன்னா இன்னும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு வேளை வந்து உங்களை கூப்பிடவே இல்லைனாலும் உங்களோட ஹெல்த்துக்கு வந்து இப்போ ஸ்டாமினாவாக இருக்கும். அதனால் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் 10 நாள் திடீர்னு கூப்பிட்டானா உடனே வந்து நீங்கள் வந்து அது எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 50 மார்க் மேலே இருக்கணும், தைரியமாக வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.